வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து முடிஞ்சிருக்கும் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்படின்னு நான் தாங்க உங்க செல்ல பொண்ணு ஷலோமி. அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கியூட் பையன் ஃபயாஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி ஒரு புது தலைப்போட நம்ம எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கோம். அதாவது புது புது மொக்க காமெடியோட எல்லாரையுமே அப்படியே சந்திச்சு அப்படியே மொக்க போட்டுடலான்னு வந்திருக்கோம். பார்த்துடலாம், அப்படி தானே? ஆமாம் ஃபயஸ், நிச்சயமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலே வந்து ஒரு காமெடி அப்படியே சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஃபயாஸ். இப்போ நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்திலே நம்ம காமெடியை சொல்கிறத விட அப்படியே ரசிகர்களுக்கான ஒரு சின்ன ஜோக்கனை கேட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமே. நீங்க சொன்ன சரி ஃபயாஸ், நாங்க காமெடி பார்த்துட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வட போச்சு. பேரு கல்யாண சுந்தரம். நாங்க ஒண்ணு போடுவோம், அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். மாப்பு அந்த செவ்வாயை கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஃபீல்டிங்க்கு ஆள் இல்ல ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணீங்க. கண்ணென்ன புடலையா இருக்கு, பாத்து நடந்து வரக்கூடாது. நடக்க தெரியாம எவ்வளவு செங்கல குட்டி எடுத்துட்டாங்க. அந்த அந்த பயப்படலாம் ஒண்ணுங்க. எஸ்பி போய் நான் இங்க வந்துடுறேன். எங்கடா ஓடிய போறீங்க? எங்க ஒன்னாலும் ஒண்ணு பண்றான். நான் பயிர்ல மரியாதையா நின்று உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? கண்ணுமா பாஞ்சு வருது தெரியல. திடீர்னு குறுக்க போட்டா கண்ணுக்கு பிரேக்கா போட்டீங்க. அறிவு கேட்டவன். ஆமா, இப்ப தயிர் லிட்டு எங்க போகும்? ஒரு 400. ஆமா, யார் இவங்க? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது என் ஃப்ரெண்ட்ஸ்? உடம்பெல்லாம் என்ன காக்கா கலந்துருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்கா காக்காபதி சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ் கேட்கறீங்க? என் சம்பளத்தை பத்தி சொல்றல 400 எத்தனை தடவை என்ன 400 தான். இனிமேல் இந்த மாதிரி உடை ஐட்டம்லாம் கொண்டு வரப்ப அதையும் நீர் கொண்டு வந்தீங்கன்னா உடையிறது பானை கிடையாது, உன் மண்டை. போ எல்லாரும் கூட்டப்படுறப்போ இந்த மாதிரி முறையோட கேட்டு வாங்க. அதை விட்டுவிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒருத்தரை போட்டு. உலகிட்டுனா இங்கிருந்து கையாடுறது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. அறிவு கிட்டோம் கொம்பளைங்க இருக்கிற இடத்துல எப்படியா பேசுறது? நம்ம தங்கச்சி என்ன நினைக்கும்? நம்ம தங்கச்சியை பத்தி யாருக்கு பேசினா? புதுசா வந்தவங்க அட்டகாசம் தாங்க முடியல. அவனுக்கு சும்மா அடக்கூடாது, பேசாம இருக்க. போட்டேன்னா பல்லு கடவுள் தெரிஞ்சு போயிடும். இப்ப நான் தெரியாம பட்டேன். போய் என்ன மன்னிப்பு கேட்டா என்னமோ உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஆம்பளை வளர்ச்சி போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? உங்க தலுக்கு நெனுக்கு குறுக்கெல்லாம் பார்த்துட்டு உங்க பின்னால ஓலம் தெரியறதுக்கு எத்தனை நாள பசங்க இருக்கானுங்க. ஆனா நானும் எஸ்பி அப்படிப்பட்ட ஆள்ல. பார்க்கலாமா? பார்க்கலாமாவா? நீங்கள பழிச்சு போ. ஆனா உங்க எஸ்பி சும்மா விட மாட்டேன். நான் அவரை வளைச்சு கட்டட்டுமா? எங்க எஸ்பி வளைக்கிறதுக்கு இது வரைக்கும் எவனும் பிறக்க போறோம்ல, பிறக்க விட மாட்டான். அப்படின்னா ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள சாமியாரா இருக்கிறவங்க எஸ்பிய சம்சாரியா மாத்தணும். என்னோட குடும்பம் நடத்த வைக்கிறேன். பாக்குறியா? அது உன்னால முடியாது. முடியும். அதையும் பார்க்கலாம். கௌரி காமெடி தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சியில் இணைச்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வட போச்சு நிகழ்ச்சி தாங்க. என்ன சொல்லுமே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த நிகழ்ச்சியில வந்து நீங்க என்ன ஒரு ஜோக் சொல்ல போறீங்களா இல்ல எது சொல்ல போறீங்க? சும்மா ஒரு கடிவன் அப்படியே கடிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அப்படியே கடிச்சிடலாம் பார்த்தலாம். ஆமா, உங்களுடைய நேர் வந்து லைட்டா சிரிப்பாங்க, அப்படி எங்களை பார்த்து சிரிப்பாங்க இல்லையா, அதுக்காக வேண்டிதான்.
ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அவருடைய காதலன் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களோட வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அவங்களோட அப்பா வந்து கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, உங்க அப்பாவுக்காக இல்லைனாலும் உன்னோட தங்கச்சிக்காக வேண்டி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே சாமி. ஆமா, அந்த பையன் வந்து தங்கச்சியை கரெக்ட் பண்றதுக்காக வேண்டி அப்படியே கேட்டிருக்காரு. அதான் சொல்றேன், இப்படி ஒரு வாய்ப்பு இது யாருக்குமே கிடைக்காது, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைக்காதா அப்படின்னு ஒரு நப்பாசை தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு கடி அப்படியே கிடைக்கலான்னு பார்க்குறேன். அப்போ வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கேட்குறாரு, கஷ்டமான ஆப்ரேஷன் அப்படியே சக்ஸஸ் பண்ணிட்டீங்களே, வாழ்த்துக்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே கடவுளோட செயல், ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த பேஷண்ட் சொல்லியிருக்காரு, அப்போ நான் பிசியும் கடவுளோட உண்டியல்லையே போட்டுறேன், அப்படி சாமி உண்டியல்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது என்ன சொல்லுமே, இன்னைக்குன்னு பார்த்து சும்மா செம்ம ஜோக்கெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுறீங்க. இதுக்கு மேலே எப்போ பாரு மொக்க காமெடியாவே அடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன ரசிகர்கள் அப்படியே குத்தி கழிக்க போறாங்க, என்ன நம்ம சலோமி அப்படியே இன்னைக்கு திடீர்னு அப்படியே ஜோக்கெல்லாம் அப்படியே அடிச்சு பின்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. அதாவது வந்துட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்து அப்படி நீங்க கேட்டு அப்படியே சிரிச்சிட்டீங்க. அப்படியா ஃபயாஸ்? நிச்சயம் அப்படியே சிரிச்சு ஏலாமா, அப்படியே ரசிகர்கள் அப்படியே குத்துக்காலத்தில் இருக்காங்க. அப்படியே சலோமி தொடர்ச்சியா அப்படியே மீண்டும் ஒரு பாடலுக்கு போயிட்டு வரலாம். நிச்சயமாக நம்ம பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்பூச்சி. இறைவா மனசுக்கு நிறைவா, எல்லாமல்ல இறைவா மனசுக்கு நிறைவா, எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடடா. உன்னையும் ஏப்பா என்னையும் ஏப்பா, யார் அந்த மனுஷன் சொல்லி கொடுடா. தப்பே செய்யாத மனுஷன் எங்கடா எங்கடா இருக்கான், தப்ப முடியாம சிக்கின மனுஷன் இங்கேதான் கிடக்கான். கபடியாட்டம் கபடியாட்டம் கபடியாட்டம், பழனி வந்து ஆடுறாண்ட கபடியாட்டம். எல்லாமல்ல இறைவா மனசுக்கு நிறைவா, எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடடா. உன்னையும் ஏய்ப்பா என்னையும் ஏய்ப்பா, யார் அந்த மனுஷன் சொல்லி கொடுடா. தான் அண்ணாமலைக்கு போனாரு, வந்தேண்டா பால்காரன். அடடா பசும் மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். இளைய தளபதி சிவகாசி போனாரு, வட 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 தோழா, நாம வாழ்ந்து பாப்ப வாடா. நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து நின்னா உலகம் கீழ கண்ணா. அல்டிமேட்டு தான் திருப்பதிக்கு போனாரு, திருப்பதி வந்தா திருப்பா தீப்பொறி போல இருப்பா. திருப்பதி வந்தா திருப்பா தீப்பொறி போல இருப்பா. சூப்பர் ஸ்டார் தான் அண்ணாமலைக்கு போனாரு, இளைய தளபதி சிவகாசி போனாரு. அல்டிமேட் தான் திருப்பதிக்கு போனாரு, நானும் இப்போ ஏற போற பழனி மேலதான். முருகா கபடியாட்டம் கபடியாட்டம் கபடியாட்டம், பழனி வந்து ஆடுறாண்ட கபடியாட்டம். எல்லாமல்ல இறைவா மனசுக்கு நிறைவா.
போனாரு. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. டாக்டர் கலைஞரோ பூம்புகார் போனாரு. ஓ ரசிக்கும் சீமானே வா ஜலிக்கும் உடைய நின்று கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் இடத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். புரட்சி தலைவரோ உலகம் சுத்தி பார்த்தாரு. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவம் சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா காதலே தேடிவா. நடிகை தலகம் தான் அந்த மானுக்கு போனாரு. டாக்டர் கலைஞரோ பூம்புகார் போனாரு. புரட்சி தலைவரோ உலகம் சுத்தி பார்த்தாரு. நானும் இப்போ ஏற போற பழனி மேலதான். முருகா கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம். பழனி வந்து ஆடுறாங்க கபடி ஆட்டம். கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம். பழனி வந்து ஆடுறாங்க கபடி ஆட்டம். எல்லாம் வல்ல இரவா மனசுக்கு நிறவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுடா. உன்னையும் ஏப்பா என்னையும் ஏப்பா யார் அந்த மனுஷ சொல்லி போடுடா. கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம். பழனி வந்து ஆடுறாங்க கபடி ஆட்டம். கபடி ஆட்டம் கபடி ஆட்டம் கபடி ஆட்டம். நம்ம பழனி வந்து ஆடுறாங்க கபடி ஆட்டம். அப்படி நாங்க மூன்று நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி நிகழ்ச்சி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய நேயர்களுக்காக அட்டகாசமான பாடல்களையும் காமெடியிலையும் அப்படி நாங்கள் நிகழ்ச்சியில் தந்துட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபயாஸ் ஏதோ சொல்ல வர்றாருங்க நம்மளுடைய நேயர்களுக்காக வேண்டி. என்ன ஃபயாஸ்? அவர் அப்படி தான் இடைக்குள்ள ஏதாச்சும் சொதவிட்டு இருப்பார். அதனால் அதை நம்மளே அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நம்மளே கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேயர்களுக்காக வந்து ஒரு ஒரு கடி ஒன்று அப்படியே கடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒருத்தர் வந்து அவருடைய பர்ஸில் வந்து அவருடைய மனைவி ஃபோட்டோ அப்படியே வச்சிருக்காரு. அப்போ எல்லாரும் அப்போ நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, ஒரு கணவர் வந்து அவருடைய மனைவி ஃபோட்டோ பர்ஸில் வச்சுருந்தா பாசமாக வச்சுருக்கான் அப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு கேட்டதுக்கு, நீ வேறு அப்போ தான் பர்ஸை திறந்து பணம் எடுக்கிறதுக்கே மனசு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவ்வளோ கேவலமாக இருப்பாங்க அப்படி சொல்ல வரீங்க? அப்படியா? அதை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது சரி சொல்லு. அப்படி தான் ஒருத்தன் வந்து ரொம்ப சோகமாக ஒருத்தனை பார்த்து சொல்லியிருக்கான், டேய் உலகத்திலே காசு தாண்டா முக்கியம், காசு இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது அப்படின்னு மகன்கிட்ட சொல்லியிருக்காரு. மகன் உடனே கோவமாக கிடையாது, ஏன் அப்பா அப்போ கடன் வாங்கலாமே அப்படின்னு கேட்டுக்காரு அப்பா கிட்ட. அப்பா எவ்வளோ காண்டாயிருப்பாரா உடனே? ஆமாம், ரொம்பவே காண்டாயிருப்பாரு. ஃபேஸ் நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பு வரல, மனசு நோக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிரித்தேன். சரி சரி, ஏதோ அப்படி செம்மகலாய் அப்படி தான் சொல்கிறீங்க, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததான் வந்து ஒரு மனைவி வந்து எல்லாமே அப்படியே கணவன் மனைவி அப்படியே காமெடி அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனைவி வந்து கடைக்கு அனுப்பியிருக்கா வந்து கணவரை வந்து என்ன வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கா ஃபயாஸ். ரொம்ப நல்ல வேலை. தோசை வாங்குறதுக்காக வேண்டி கணவரை வந்து அனுப்பியிருக்கா. ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க வந்து என்னன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வாரமாக வீட்டுக்கு வரவே இல்லை திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அது என்னன்னு தெரியல ஃபயாஸ். ஆனால் வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு வாரமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, உப்புமா பூரின்னு சாப்பிட்டு சமாளிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கணவரை காணலங்கிற அந்த இதை விட அவங்க அந்த சாப்பாடு, ஆமாங்க, அந்த அன்றாட தேவை அந்த அதை பற்றி அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு வாரம் வந்து அவங்க மாபூரி அப்படின்னு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவரை பற்றி கணக்குலேயே மைண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட கணக்கு எடுத்துருக்கீங்க. எப்பவுமே இதான் நிலைமை. தொடங்கிட்டாரு கேர்ள்ஸ் அப்படியே இழுத்துட்டாரு. வளமையான சப்ஜெக்ட் தான் கைஸ். அப்படியே பேசிக்கிட்டு கேர்ள்ஸை பற்றி கலாய்க்கிறது தான் நம்மளோட வளமையான வேலையை. அப்படியே கலாய்ச்சிடலாம் இன்னைக்கு அதே போல. அப்படிதான் சொல்லாமே. ஆமாம் ஃபயாஸ், நம்ம நிகழ்ச்சியில் வந்து காமெடி பாடல்கள் அப்படி நாங்கள் தந்துட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து அட்டகாசமான ஒரு காமெடி. நீங்கள் எங்களோட இணையதளம் மூலமாக இணைந்து கொள்ளலாம். www.tamarayfm.com மூலமாக காமெடி பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. டேய் பாஸ் வராரா, வேலை பாருங்க. ஏன்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர் உங்க பாஸ்?